வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நிர்வாக ரீதியில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆளுநருடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் என்றும், மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை பிரச்சனைகளை பேசி சரி செய்வோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக முதலமைச்சர் ரங்கசாமி ஒருவரை பரிந்துரைத்த நிலையில் டாக்டர் செவ்வேளை சுகாதாரத்துறை இயக்குநராக கவர்னர் அறிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் 2 நாட்களாக சட்டப்பேரவைக்கு வராமல் இருந்தார். புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதானப்படுத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் வரும், அவை பேசி தீர்க்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி மாநில அந்தஸ்து பெற வலியுறுத்துவோம் என்றும், மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை எந்த ஆட்சி இருந்தாலும் ஆளுநர் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும், தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று தெரிவித்தார். எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அடிக்கடி இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸுங்க வரும். இப்போ இல்லை, எப்பொழுதுமே புதுச்சேரி நிர்வாகத்தில் அது நாங்கள் சரி பண்ணிக்குவோம். அது நிர்வாகத்தை அடிக்கடி சரி பண்ணிக்குவோம். இப்போ எங்களுடைய எண்ணம் அடுத்து 2026 என்டிஏ அரசு மீண்டும் வர வேண்டும். அதுக்கு எப்படி இருக்கணும், என்ன இது மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் இது மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களிடம் அவர் எதுவுமே ஆலோசிக்கவில்லை, அதிகாரி நியமனம் ஒட்டு மொத்தமாக நிர்வாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்தால் எப்படி எப்படி நடந்து கொண்டால் அடுத்து 2026 இந்த என்டிஏ அரசு வரும் என்றதை பற்றி ஒரு முக்கிய ஆலோசனை. அதான் நாங்கள் துணைநிலை ஆளுநர் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிச்சுட்டு வராங்களா சார்? துணைநிலை ஆளுநர் அரசுக்கு எந்த அரசு இருந்தாலும் புதுச்சேரியில மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ இருக்கத்தான் செய்யும். துணைநிலை ஆளுநருக்கும் உங்களுக்கும் எல்லாம் இந்த ஆட்சி இல்ல, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸுங்க அப்பப்போ வர செய்யும். அது நான் சரி செய்வோம், இப்பயும் சரி செய்வோம். நன்றி, வணக்கம். என்டிஏ கவர்மெண்ட் 2024 வருவதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எப்படி எடுக்கணும் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். 15 சீட்ல வந்து போட்டியிடணும்னு சொல்லிட்டு சுரானா சாரே சொல்லியிருக்காரு. தேர்தல் நடைபெறும்போது வரும்போது அப்ப நிறுத்தல செய்யும். நன்றி, வணக்கம். எப்பொழுதுமே அழுத்தம் கிடையாது. எப்பொழுதுமே எங்களுடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் எனக்கு நல்ல உறவு உண்டு, நல்ல நட்புத்தன்மை உண்டு. எப்பொழுதுமே இப்ப இல்ல, நான் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் கலந்து கொள்ளும், எப்பவும் சந்திச்சு பேசுவோம். அது மாதிரி நட்புணர்வு உண்டு, எப்பொழுதும் நட்புணர்வு உண்டு அவரோட. பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. உங்களை ஒரு மிரட்டும் தொழில் தான் அவர் வந்து அந்த ஒரு எச்சரிக்கை விடுறாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? புரியல. பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. எங்களுக்கு அது மாதிரி சூழ்நிலை நிலை எப்பொழுதுமே கிடையாது. நன்றி, வணக்கம். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2026 வரை தேர்தல் வரை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு, அரசு மூலம் ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அது சரியாக எப்பொழுதும் செய்வோம். அது ஒரு நாள் சரி பண்ணுவேன். சிறப்பு சட்டமன்றத்தை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்ட சொல்லிருக்காங்க. அது ஏற்கனவே 16 முறை வந்து சொல்றேன். பில்லு சில பாஸ் பண்ணிருக்கிறது. அது சம்பந்தம் பில் பாஸ் பண்ண உண்மையில ஹெச்ஆர்ஐல ஒரு பில் பாஸ் பண்ணணும், சர்வீஸ் சம்பந்தம் ஒரு பில் பாஸ் பண்ணணும். இது மாதிரிலாம் இருக்குது. அதனால சட்டமன்றம் கூட்டி முடிவு எடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அது கூட்டலாம். டெல்லி பிஜேபி இருக்கு. அப்ப பிஜேபி எம்எல்ஏவும் இது மாதிரி வந்து இந்த மாநில அந்தஸ்து சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதுக்கு நாங்கள் அழுத்தம் எப்பொழுதுமே கொடுப்போம். இதுல அவங்க இவங்கலாம் கிடையாது. புதுச்சேரியுடைய அரசியலில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து அவசியம் என்பதை எப்பொழுதும் வலியுறுத்துவோம். முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை என கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் கவர்னர் கைலாஷ்நாதனுக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது.
தற்பொழுது சுகாதாரத்துறையில் இயக்குனர் நியமனத்தில் இது வெட்ட வெளிச்சமானது. இதனால் கவர்னர் கைலாஷ்நாதன் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் அதிருப்தி அடைந்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபைக்கு செல்ல மறுத்து வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்று சத்துணவு பைகளை வழங்கினார். விழா முடிவில் கவர்னரிடம் முதலமைச்சருக்கும் தங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை, அப்படி ஒன்றும் இல்லை என அவர் பதில் அளித்தார். இது வந்து டிவி ஒழிக்கிறதுக்காக பாரத பிரதமர் தயாரித்து கொடுத்திருக்காரு. இதுல நான் எல்லா மாசம் ஒரு உணவு கொடுத்துருக்கேன். நாங்கள் எவ்ரி மந்த் என்னோட ஆஃபீஸ் மணி ப்ராப்ளம் நம்ம வந்து பண்ணிட்டு நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா வேலை பண்ணி 100% இராடிகேட் எப்படி பண்ணுறோம். சிஎம் உங்களுக்கு கருத்து 3 நாள் சிஎம் அசம்பிளிக்கு வர இருக்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. புதுச்சேரி 45 அடி சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வள்ளலார் சாலை 45 ரோடு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இச்சாலையின் நடுவே நேற்று திடீரென 12 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் ஏற்பட்டதற்கு காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியது தெரிய வந்தது. இதையடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே 45 அடி சாலையின் நடுவே திடீர் பள்ளம் விழுந்தது தொடர்பான வீடியோ நேற்று சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. போதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் மகானுக்கு பால், தயிர், அபிஷேகத்தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வீசப்பட்ட மாங்கனிகளை பிடித்து சென்றனர். காரைக்கால் பாரதியார் வீதியில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான மாங்கனி திருவிழா கடந்த 8ஆம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்கியது. திருவிழாவின் 3ஆம் நாள் முக்கிய நிகழ்ச்சியாக பிச்சாண்டவர் ஊர்வலம் மற்றும் மாங்கனி இறைப்பு நிகழ்ச்சி இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது. காலை 9 மணிக்கு மேல் கைலாசநாதர் கோவில் எதிரில் பவளக்கால் சப்பரத்தில் சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதி உலா புறப்பட்டார். அது சமயம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு வீட்டு வாசல், மாடி மற்றும் சாலையில் இருபுறங்களிலிருந்து மாங்கனிகளை பக்தர்கள் மீது வீசி எறிந்தனர். அந்த மாங்கனிகளை திரளான பக்தர்கள் உற்சாகத்துடன் பிடித்து சென்றனர். இந்த மாங்கனிகளை உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் ஏராளமான பெண்களும் விழாவில் கலந்து கொண்டு மாங்கனிகளை பிடித்து சென்றனர். விழாவில் வீதி எங்கும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனி, பட்டு வஸ்திரங்களோடு பிச்சாண்டவருக்கு படைத்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு பிச்சாண்டவரை காரைக்கால் அம்மையார் எதிர்கொண்டு அழைத்து சென்று அமுது படையில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கொம்பாக்கம் ஜோதி நகர் மக்களின் மின் பற்றாக்குறையை போக்கும் வகையில் மின்துறை மூலம் புதியதாக நிறுவப்பட்ட மின்மாற்றியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஜோதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்களின் மின் பற்றாக்குறையை போக்கும் வகையில் மின்துறை மூலம் ரூபாய் 19,92,000 மதிப்பில் புதிய கூடுதல் மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்வு கொம்பாக்கம் ஜோதி நகரில் நேற்று மாலை நடந்தது.
தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு தேவையான சாலை வசதி, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் அருணகிரிநாதர், உத்திராடம் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 47,74,000 திட்ட மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்புப்பட்டு ஏரி வாய்க்காலை வாருதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6,20,000 திட்ட மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் சோரப்பட்டு காலனி மாரியம்மன் கோவில் சுற்றியுள்ள வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் 24 லட்சம் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழாவும் மற்றும் கருமாதி கொட்டகை மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவில் செல்லும் பாதைக்கு சிமெண்ட் சாலை பணிக்காக ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழாவின் பணி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர்கள் திருவருட்செல்வம், முரளிதரன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகர்பட்டு கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அங்காளன் எம்எல்ஏ முன்னிலையில் மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் அடிக்கடி ஏற்படும் குறைந்த மின்னழுத்தம் காரணத்தால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தனர். அதன் அடிப்படையில் மக்களின் நலன் கருதி புதியதாக விநாயகம்பட்டு பகுதிக்கு மின்மாற்றி அமைக்க ரூபாய் 13,87,684 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், தொடர்ந்து திருபுவனை கிராமத்தில் உள்ள தோப்பு தெரு, பிள்ளையார் கோவில் தெரு, பழைய பிரைவேட் கம்பெனி ரோடு ஆகிய பகுதிகளில் மின்பாதையை வலுவூட்டவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து ரூபாய் 5,96,000 மதிப்பீட்டில் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து களித்தீர்த்தல் குப்பம், பேட்டி, சிப்பி நகர், திருபுவனை ரோடு ஆகிய பகுதிகளில் எல்இடி மின் பாதையில் ஒருமுறை மின்பாதையில் இருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றுவதற்காக ரூபாய் 946,863 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரசு அனுமதி கிடைக்க பெற்று களித்தீர்த்தல் குப்பம் பேட் பகுதியில் மின்பாதை பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை பிரிவு உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், திருவண்டார்கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேல், வாதானூர் பிரிவு இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவையில் துணை தாசில்தார் உள்ளிட்ட பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகள் நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து பணியாளர் சீர்திருத்த துறையின் தேர்வு பிரிவு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுகாதாரத்துறையில் ஏஎன்எம், மருந்தாளுநர், இசிஜி டெக்னீஷியன், தியேட்டர் உதவியாளர்,
சுகாதார உதவியாளர் பணிக்கு நேரடியாக ஆட்கள் சேர்ப்பு தொடர்பான போட்டித் தேர்வு இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. அதேபோன்று வருவாய்த்துறையில் துணை தாசில்தார் நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு இம்மாதம் 20ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. நிர்வாக காரணங்களால் இத்தேர்வுகள் ரத்து செய்யப்படுகின்றன. இப்போட்டித் தேர்வுகளுக்கான மறு தேதி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் தோட்டக்கலை மானிய தொகை பெறும் விவசாயிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இது குறித்து தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிய பழத்தோட்டம் அமைத்தல், பாரம்பரிய மலர்கள், வாழை, மஞ்சள், வீரிய ஓட்டு ரக காய்கறிகள் பயிர் செய்வோருக்கு ஆண்டுதோறும் பயிர் சாகுபடிக்கு பிந்தைய மானிய தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 9/7/2025 முதல் 18/7/2025 வரை ஒட்டப்பட்டிருக்கும். இதில் ஆட்சேபனை இருந்தால் தோட்டக்கலை கூடுதல் வேளாண் இயக்குநரிடம் தெரிவிக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் சங்கு ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறு கட்டமைப்பு 5.3.2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் சங்கு ஊதி நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோயில் தேர் திருவிழாவில் சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை நடந்தது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு சென்றனர். தேரானது கோயிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள், விழா குழுவினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.